நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் டெலகிராம் அப்ளிகேஷனில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் பயன்படுத்துங்க. வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய டெலகிராமில் இந்த யூடியூபோட வீடியோலாம் யாராவது ஷேர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறீங்க. அப்படி ப்ளே பண்ணி பார்க்கும்போது டெலகிராம்லேயே நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக மற்ற விஷயங்களையும் நீங்கள் அக்சஸ் பண்ணணும், இந்த வீடியோவை நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த செட்டிங்கை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆமாங்க, தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் டெலகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிசீவ் பண்ண ஏதோ ஒரு வீடியோ, அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இப்படி ப்ளே ஆகும், சரிங்களா? இதை நீங்கள் பாஸ் பண்ணலாம், இல்லை சவுண்டை மியூட் பண்ணலாம், செட்டிங்ஸ்குள்ளே போகலாம், இல்லை இது பெருசாக்கலாம், அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. டாப் ரைட்டில் 3 டாட் அதுக்குள்ளே போவோம். இதில் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோவை எந்த மாதிரி நீங்கள் ஸ்பீடில் வைக்க நினைக்கிறீங்க, வெரி ஸ்லோ, நார்மல், ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட். சில பகுதிகள் உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும், அப்போ நீங்கள் அதை ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வசதியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, ஒரு பாக்ஸ் உடையத்தில் ஒரு ஐகான் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணீங்கன்னா பிக்சர் இன் பிக்சர் எங்கெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணிட்டு வீடியோவை பார்க்கலாம், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் டெலகிராமில் வேற ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணா கூட ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க. செமையா இருக்கா? மறுபடியும் இதை நீங்கள் பெருசாக்கிடலாம் இந்த மாதிரி. ஓகே, இது ஒரு அருமையான செட்டிங். டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் இருக்கு, இதை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டை உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைச்சா இந்த மெத்தடை கையாளலாங்க. இது ஒரு எளிமையான மெத்தட். அவங்களால ஈஸியாக உள்ள வந்துட முடியும், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்ல இணைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த மெத்தட் தான் நீங்க வரக்கூடியல பார்க்க போறீங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க போன்ல இருக்கக்கூடிய டெலகிராம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க. டாப் லெஃப்ட்ல 3 லைன் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ள போங்க. அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட்டை நீங்க யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஈஸியா ஷேர் பண்ணிட முடியும். டாப்ல பாருங்க, QR ஐகான் இருக்கும், அதுக்குள்ள போங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு QR கோடை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல விதவிதமான ஷேட்ல நீங்க செட் பண்ணலாம். இந்த மாதிரி இது பாருங்க, இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு கீழே ஷேர் QR கோட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இது நான் டார்க் மோடில் செட் பண்ணியிருக்கேன். லைட் மோடில் நீங்கள் ஷேர் பண்ண நினச்சா பக்கத்தில் ஒரு ஐகான் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பார்த்தீங்களா? இந்த மாதிரி டார்க் மோட், லைட் மோட், இந்த மாதிரி உங்களுடைய QR கோடை ஷேர் பண்ண முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த டெலகிராமோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.